தக்ஷன் யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வீரபத்ரர் அதை அழிக்கிறதுக்கு வந்தாராம். அப்போ மகாவிஷ்ணு அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக தன்னோட சக்கராயத்தை அமிச்சாராம். சக்கராயத்தை அமிச்ச உடனே வீரபத்ரர் போட்டுட்டு இருந்த மண்டையோட்டு மாலையில் ஒரு மண்டையோடு அந்த சக்கராயத்தை விழுங்கிடுத்தான். இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ விஷ்ணு என்ன பண்ணாராம், விஸ்வக்சேனர் அமிச்சாராம். அமைச்சு அந்த சக்கராயத்தை எப்படியாவது மீட்டு எடுத்துன்னு வாராராம். விஸ்வக்சேனர் என்ன பண்ணாராம், வீரபத்ரருக்கு போய் முன்னாடி நின்றுண்டு நடனம் ஆடினாராம். அதை பார்த்துட்டு எல்லா மண்டையோடும் வாய் விட்டு சிரிச்சுதான். அப்போ எந்த மண்டையோடு விழுங்குதோ அந்த மண்டையோட்லேருந்து அந்த சக்கராயத்தை வெளியில் வந்துருத்தான். இதை டபக்குன்னு பிள்ளையார் எடுத்து வச்சுன்னுட்டாராம். இந்த பிள்ளையார் எடுத்து வச்சுட்ட உடனே அவர்கிட்டேருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னாரா, எனக்கு முன்னாடி நீ டான்ஸ் ஆடினா தான் உனக்கு அந்த சக்கராயத்தை தருவேன்ட்டாராம். அதனால் விஸ்வக்சேனர் விநாயகருக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி அந்த சக்கராயத்தை வாங்கிட்டாராம். அதனால் அவருக்கு விகட சக்கர விநாயகர்னு பேர். இவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வழிபடுறா இல்லையா எல்லாரும், அந்த இடத்துல கன மூர்த்தியாக இருந்துட்டுருக்கார்.